ஹாய் ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம லதாஸ் கைமனமில் பிடிக்கரணையை வச்சு ஒரு ரோஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த பிடிக்கரணை நார் சத்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க இதில். ப்ளஸ் பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கவங்க இது அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும். இது யூஸ்வலாக வாய் அரிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் சேர்த்துக்காமல் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த ரெசிப்பியில் அதை எப்படி தவிர்க்கிறது அப்படிங்கிற டிப்ஸோடு தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இந்த மாதிரி நல்ல பழைய கிழங்கா நம்ம செலக்ட் பண்ணி வாங்கிக்கணும். கடையில் வாங்கும் போது நல்ல தோல் திக்காக இருக்க மாதிரி நல்ல பழைய கிழங்கா வாங்கினீங்கன்னா அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் வாய் அரிப்பு. இப்போ நான் இதை நல்ல தண்ணியில் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற போட்டிருக்கேன். மேலெல்லாம் கொஞ்சம் மண் இருக்கும். ஸோ அது நீக்கிறதுக்காக ஒரு 1/2 அன் ஹவர் இந்த மாதிரி ஊற போட்டதுக்கப்புறமா மேலே இருக்க மண்ணை லைட்டாக தேய்ச்சி விட்டிங்கன்னா மோஸ்ட்லி நிறைய போயிடும். இது நான் புளி ஒரு எலுமிச்சப்பழ அளவு எடுத்து ஊற போட்டிருக்கேன். இந்த புளி தண்ணியில் குக் பண்ணும் போது இந்த வாய் அரிப்பு சுத்தமாகவே நமக்கு தெரியாதுங்க. அதனால தான் நான் இந்த புளி தண்ணியை நம்மளை கரைச்சி வச்சுக்கலாம். இப்போது இந்த வாஷ் பண்ணி வச்சுருக்க அந்த கிழங்கை குக்கரில் எடுத்து நம்ம சேர்த்து வேக வச்சுக்க போகிறோம். இப்போ நல்ல மண்ணெல்லாம் இல்லாமல் நம்ம இந்த குக்கரில் எல்லா கிழங்கையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லா கிழங்கையும் நம்ம இந்த குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு விசில் வச்சு எடுத்தாலே போதும், கரெக்டாக இருக்கும். இந்த புளி தண்ணி நம்ம ஊற வச்சுருக்க அந்த புளி இருக்கு இல்லையா, அதை மொத்தமாக அதுக்குள்ளே ஆட் பண்ணி நம்ம இதை குக்கரை வேக வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி புளி தண்ணியில் நீங்கள் வேக வச்சிங்கன்னா வாய் நமைச்சல் இதெல்லாம் சுத்தமாகவே இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மூழ்கிற அளவுக்கு நம்ம புளி தண்ணி வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் வச்சாலே போதும். இது டக்குனே வெந்துடும். இந்த கிழங்கு 2 விசில் வச்சிங்கன்னா ரொம்ப மசிஞ்சு போயிடும். அப்புறம் ரோஸ்ட் எல்லாமே உடஞ்சிரும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம விசில் போட்டு ஒரு விசில் இல்லைன்னா ஒரு 5 மினிட்ஸ் நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதுமானதாக இருக்கும். இப்போது அது நல்ல ப்ரெஷர்லாம் அடங்கியிருக்கு. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா நம்மளோட பிடிக்கரணை நல்லா பாயில் ஆகிருக்கு. இப்போ நம்ம அதை செக் பண்ணோன்னாலே தெரியும், நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. பார்த்திங்களா, இந்த மாதிரி அது பார்த்திங்களா ஸ்கின் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு நம்ம எடுக்கும் போதே தெரியுது. பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா வெந்திருந்தால் போதும். ரொம்ப கொலையாக வெந்திருந்ததுன்னா ரோஸ்ட் கொஞ்சம் உடையிற மாதிரி ஆகிடும். இப்போ அதோட தோலெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன ரவுண்டாக நான் இங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வேணும்னா இப்படி பண்ணிக்கலாம். இல்லைன்னா நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நமக்கு ரவுண்டாக கட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஒயிட் பேனாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அகலமாக இருந்ததுன்னா நம்ம ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தாளிச்சிட்டு அது கூட ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை அதையும் போட்டுட்டு மிளகாத்தூள் இது எல்லாமே எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாலே போட்டுடணும். அது கூட 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நார்மல் சில்லி பவுடர், குழம்பு மிளகாய்த்தூள், அப்புறம் உப்பு. இப்போ ஆட் பண்ணுறது உப்பு. இதையும் ஆட் பண்ணி எண்ணெய் ரொம்ப ஹீட் ஆகிறதுக்கு முன்னால் இதை நம்ம அதில் ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த ரிங்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பிடிக்கரணையும் நம்ம இதுக்குள்ளே ஆட் பண்ணிடலாம். ரொம்ப எண்ணெய் சூடாகிடுச்சுன்னா இந்த மசாலாஸ்லாம் கறிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி விடக்கூடாது. நல்ல மீடியம் ஹீட்டில் இருக்கும் போதே நம்மளோட மசாலாஸ்லாம் அதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ அந்த மசாலாஸ்லாம் அந்த பிடிக்கரணையில் நல்லா எல்லா சைடும் படுற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். நமக்கு இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மைல்டாக ஆட் பண்ணால் கூட நல்லாயிருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் நம்மளோட பிடிக்கரணை ரோஸ்ட் நல்லா இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. பார்த்திங்களா, இப்போது நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஸ்லோ குக் பண்ணால் தான் இந்த ரோஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஹை ஹீட்டில் வச்சு நம்ம கறியை விட்டுறக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நல்லா மீடியம் ஹீட்டில் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா நம்மளோட பிடிக்கரணை ரோஸ்ட் ரெடி ஆயிரும். இது சாம்பார் சாதம், தயிர் சாதம் இதுக்கெலாம் ஒரு ஆப்டான காம்பினேஷனாக இருக்கும். நார் சத்து நிறைந்த பிடிக்கரணையை நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு இந்த மாதிரி ரெசிபீஸ் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்குலாம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.